திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். எழுந்தி நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன்னிய மங்கள் செய்மின் என்றண்ணல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடு அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமென் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். திருமூலரி பாடலை கல்வி என்னும் அதிகாரத்தில் வைத்துள்ளார். எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யுமென். உலகில் வினைகளின் காரணமாக இன்பத் துன்பங்கள் என்னும் மழை பெருவெள்ளமாய் நம் தலைமேல் பொழிந்தாலும் சரி, அல்லது காலம் என்னும் பெருவெள்ளம் நம்மை சூழ்ந்தாலும் சரி, உலக மாந்தர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக நியமங்களையும் கடமைகளையும், கடமைகள் என்ன, யமம் நியமம் போன்ற யோக நெறிகளை எட்டு திசைகளிலும் உள்ளோர் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். என்றண்ணல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தோனே என்று உலகிற்கு அறிவுறுத்தும் நம் அண்ணலாகிய சிவபெருமான் பவளம் போன்ற செந்திருவேணியும் குளிர்ந்த ஜடைமுடியும் கொண்டவன். அவன் தன் சிந்தையை தன் பால் ஒடுக்கி தியானத்தில் ஆழ பாய்ந்திருந்த அந்த 4 முனிவர்களுக்கும் பேரருள் புரிந்து அழியாத பேரின்ப வீட்டை அளித்தான். திருமூலர் இப்பாடலின் மூலம் புறச் சூழ்நிலைகள், அதாவது மழை, துன்பம், தடைகள் போன்ற புறச் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இறைவனை அடையும் ஆன்மீக ஒழுக்க நெறிகளை, நியமங்களை நாம் கைவிடக்கூடாது என்றும், அப்படி தியானத்தில் ஆழ்பவர்களுக்கு இறைவன் ஞானம் வழங்கி அருள்வான் என்றும் அறிவுறுத்துகிறார். நான்முகனான பிரம்மதேவன் இந்த உலகத்தை படைத்த போது முதலில் தன் மனதில் இருந்து 4 புதல்வர்களை தோற்றுவித்தான். அவர்கள்தான் ஜனகர், ஜனாதனர், ஜனந்தனர், ஜனத்குமாரர் ஆகிய 4. பிரம்மன் அவர்களிடம், மகன்களே, நீங்கள் உலகில் வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்ததிகளை பெருக்கி உலகை வளரச் செய்யுங்கள் என்று கூறினார். ஆனால் பிறப்பிலேயே மிகுந்த விவேகிகளாக பிறந்த அந்த 4 உலக வாழ்க்கையில் சற்றும் விருப்பமில்லை. தந்தையை பிறப்பதும் பின் மாயை என்னும் வலையில் சிக்கி துன்பப்படுவதும் மடிவதும் வீண் வேலை. எங்களுக்கு அழியாத பேரின்பத்தை அடையக்கூடிய முக்தி நெறி, அதாவது வீடு பேறு எது என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள் அவர்கள். பிரம்மன் அவர்களுக்கு பல வேத ஆகமங்களை ஓதி பார்த்தான். ஆனால் எவ்வளவு கற்றும் அவர்களுக்குள் இருந்த நான் யார், இறைவன் யார், பந்தம் எது, வீடு பேறு எது என்ற ஆழமான ஐயங்கள், அதாவது சந்தேகங்கள் தீரவே இல்லை. மன அமைதி தேடி அந்த 4 முனிவர்களும் காடுகளிலும் மலைகளும் அலைந்தனர். அப்போது ஒரு காட்டின் நடுவே பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் இருந்தது. அதன் நிழல் பல மைல்களுக்கு பரவி குளுமையாக காட்சியளித்தது. அந்த மரத்தின் அடியில் இளமை பொழியும் திருமுகத்தோடு பவழம் போன்ற செந்திருமேனியும் கங்கையும் பிரியும் சூடிய குளிர்ந்த ஜடைமுடியும் கொண்டு ஒரு மகா யோகி அமர்ந்திருந்தார். அவர் தான் சிவபெருமான். அவர் அங்கே தட்சிணாமூர்த்தியாக, அதாவது தட்சிணாமூர்த்தி என்றால் என்ன, தெற்கு நோக்கி வீற்றிருந்தார். அவருடைய முகத்தில் இருந்த அமைதியையும் தெய்வீக காந்த ஈர்ப்பையும் கண்ட 4 தங்களை அறியாமலேயே ஓடி சென்று அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினர். இறைவா, பல நூல்களை படித்து விட்டோம், ஆனால் மனதின் சலனம் வழங்கவே இல்லை. எங்களுக்கு உண்மையான ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டி அவர் காலடியிலேயே அமர்ந்தனர். இதுதான் பாடலில் வரும் அழுந்திய 4. முனிவர்கள் 4, அதாவது முதியவர்கள். ஆனால் அவர்களுக்கு குருவாக அமர்ந்த சிவபெருமானோ என்றும் 16 போன்ற இளமை வடிவினர். அவர்கள் கேள்வி கேட்க தயாரானார்கள். ஆனால் சிவபெருமான் பேசவே இல்லை. அவர் தன் வலது கையின் பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைத்து மற்ற 3 விரல்களையும் நிமிர்த்தி சின்முத்திரை காட்டி அப்படியே மௌனமாக அமர்ந்து விட்டார். அந்த முதிரையின் ரகசியம் இதுதான். பெருவிரல் என்பது இறைவன், ஆள்காட்டி விரல் என்பது என்ன, உயிர், அதாவது மனிதன். மற்ற 3 விரல்களும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள். உயிர் அந்த 3 மரங்களை விட்டு நீங்கி இறைவனோடு இணைவதே முக்தி. வார்த்தைகளால் விளக்க முடியாத இந்த உன்னத தத்துவத்தை இறைவன் தன் கை முதிரையாலும் மௌனத்தாலும் அவர்களுக்கு உணர்த்தினார். அடுத்த நொடி முனிவர்கள் 4 மனதிலும் இருந்த அத்தனை சந்தேக இருள்களும் விலகின. அவர்கள் உலக நினைவை மறந்து பேரானந்த வெள்ளத்தில் மூழ்கினர். இறைவனின் குளிர்ந்த ஜடைமுடியின் நிழலில் அவரது ஞான ஒளியில் கலந்து பேரின்பம் பெற்றனர். கதையின் நீதிதான் என்ன? புற உலக படிப்புகள் நமக்கு தகவல்களை தரலாம். ஆனால் உண்மையான அமைதியையும் ஞானத்தையும் இறைவனின் மௌனமும்
அவன் பால் நாம் கொள்ளும் ஆழமான தியானமும் மட்டுமே தரும் என்பதுதான் திருமூலர் காட்டும் இந்த வரலாற்று செய்தியாகும். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யும் என்ற அண்ணல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடு அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.